எங்களுக்கு ஒரு நாளைக்கு 460 ரூபா சருக்கு சம்பளம். கான்ட்ராக்ட் எடுத்தவங்களுக்கு அப்படி பேசிதான் நகராட்சியில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து 400 ரூபா சம்பளம் போடுறாங்க. 60 ரூபா பிஎஃப்னு பிடிக்கிறாங்க. அந்த 60 ரூபாயே பிஎஃப்னா அவங்களோட பர்சன்டேஜ் எங்களுக்கு 12% போடணும். அதை எங்களுக்கு போறது கிடையாது. எங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிற பிஎஃப் எங்களுக்கு போறது கிடையாது. அவ்வளவு பணத்தையும் 6-7 மாசமா எங்களுக்கு பிடிச்ச பணம் எங்கன்னு தெரியல. எங்களுக்கு எந்த அதிகாரியுமே வந்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு வந்து கேட்டு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நாங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணி உக்காந்துருக்கிறோம். அந்த குப்பையில நாங்க எவ்வளவு அசிங்கெல்லாம் ஆள்றோம், எல்லாத்தையுமே சகிச்சுக்கின்னு நாங்க வேலை பார்க்கறோம். எங்க சம்பளத்திலே கொடுக்கலன்னா அப்புறம் எங்களுக்கு என்னதான் நாங்க வேலை செய்யறதுல என்னதான் எங்களுக்கு பயனே எனக்கு தெரியல. நாங்களும் கஷ்டப்படுறோம் தானே, எங்க வயிற்றுல ஏன் அடிக்கணும்? இதுல நிர்வாகத்துக்கிட்டே 3-4-5 மாசமா 6 மாசமா நாங்க போராடி தான் இருக்கிறோம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 15ஆம் தேதி போட்டுறேன், 20ஆம் தேதி போட்டுறேன், 10ஆம் தேதி போட்டுறேன்னு எல்லாரும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. சேர்மன் பேசிட்டாங்க, வைஸ் சேர்மன் பேசிட்டாங்க, கவுன்சிலருங்க எல்லாரும் கவுன்சிலரும் வந்து பேசிட்டாங்க, கமிஷனரும் பேசினாங்க. லாஸ்ட் ஒரு முடிவு என்ன சொன்னாங்கன்னா, நேற்று கலெக்டரை பார்த்து நம்ம கேட்போம் பேசுவோம் அப்படின்னு எங்களை வர சொன்னாங்களாம். அங்க போனதுக்கு அவங்களும் சரியான முறையில எங்களுக்கு பதில் கொடுக்கல. கலெக்டரும் இல்லை, யாருமே இல்லை, எங்களுக்கு சரியான பதிலே கொடுக்கல. நாங்க காலையில இருந்து வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் எதுன்னு எங்களை யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. எங்களுக்கு இது என்னதான் முடிவுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பிடிச்ச கான்ட்ராக்ட்காரங்களும் ஒன்றும் கொடுக்கல. இவங்க வந்து ஒரு நாளைக்கு 60 ரூபா பிடிக்கிறாங்க. எங்களுடைய காசு ஒரு நாளைக்கு 60 ரூபானா ஒரு மாசத்துக்கு 1800 ரூபா வருது. அது அவங்களுடைய காசு 2000 எங்களுக்கு போடணும்ல, அதுவும் போடல. எங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிற 1800 ரூபாயும் போடல. ஒரு மாசத்துக்கு என்னமோ 800 900 ரூபாய் தெரியல. இது மட்டும்தான் 2 மாசத்துக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க. 1800 ரூபாய் என்னமோ அக்கௌண்ட்ல கிடக்கு. அப்ப எங்கள்கிட்ட வந்து ஏன் பிடிக்கிறாங்க? எங்களுக்கு பிஎஃபே பிடிக்காது, எங்களுக்கு முழு சம்பளம் கொடுங்கன்னு தானே நாங்க கேட்கிறோம். அதையாச்சும் எங்களுக்கு கொடுக்கலாம்ல, அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க.